நமஸ்காரம். எங்கள் அப்பாவோட 100வது வயசு செலிப்ரேஷனில் இப்போ எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சரோஜான்னு பேர். ரொம்ப நைஸ் லேடி, ரொம்ப நல்லா சமைப்பா. அது பக்ஷணத்தில் எக்ஸ்பர்ட்டு. பாதுஷா எங்கள் அம்மா பண்ணி சாப்பிட்றோம், மைசூர் பாகு. அண்ட் ரொம்ப டொமஸ்டிக், ரொம்ப வெளியிலேயே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சைலண்ட்டாக பண்ணிட்டு போடுவா. நான் அப்போ ஸ்டேட் பேங்க் வெஸ்ட்மாம்பலம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ஒரு மலரும் நினைவு மாதிரி இந்த இன்சிடெண்ட்டு எனக்கு தோன்றுறது. ஈவினிங் வருவேன், என் பசங்க இந்த சேவா மந்திர் ஹாஸ்டலில் டே கேர் சென்டரில் அவள் ஸ்கூல் போயிட்டு அங்கே இருப்பாள். எங்கள் அம்மா அழைச்சிட்டு வச்சுப்பா. நான் பிரான்ச்லேயே வந்துட்டு இவாளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எங்கள் ஆற்றுக்கு போவேன். என் வீடு அசோக் நகர். அதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். எல்லா இடத்தும் பேகெல்லாம் தூக்கிப்பேன், பசங்களை இழுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். கேட்டுக்கு வெளியில் வந்த விட்டு எங்கள் அம்மா கிடுகிடுன்னு ஓடி வருவா. ஐயோ இருடி கௌசி, கொஞ்சம் மோர்களி பண்ணியிருக்கேன் தரேன் அப்படி. சரி, மறுபடியும் இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இல்லை அங்கே இருக்கும்போது. இன்வேரிபிளி ஷீ வில் டெல் அபவுட் திஸ் மோர்களி ஒன்லி ஆஃப்டர் ஐ கம் அவுட் ஆஃப் த கேட்டு. சரி, நான் திருப்பி போவேன். அந்த ஒரு மோர்களியை இது பண்ணி ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுப்பா. ஆற்றுக்கு வந்தோடனே அமிர்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம நடந்து இந்த பசங்களை ஆச்சு அது ரொம்ப அவ்வளோ ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷு. அந்த அன்பு அவளுடைய அதெல்லாம் அது சேர்ந்திருக்காலையோ என்னமோ. இன்றைக்கும் அந்த மோர்களி, எங்கள் அம்மா பண்ண மோர்களி தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டில் மோர்களி வரமாட்டேங்குது. அண்ட் இப்போ எனக்கு வயசாயிட்டு நினைக்கும் போது அது ஏன் அங்கே இருக்கும்போது கொடுக்கல, வெளில வந்தாவிட்டு கூட்டு அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்ம ஸ்டே பண்ணுற நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான். அந்த வெளியில் இதுவாக சொல்லாமல். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிலே இன் டாக்டிக்ஸ் மாதிரி அப்பெல்லாம் எரிச்சலாக வரும் இது மாதிரி பண்ணுறாளேன்னு. பட் இப்போ நினைக்கும் போது தோன்றது அந்த நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற ப்ளஷரை ஷி வாண்டட் டு என்ஜாய் அப்படின்னு தான் நான் எனக்கு ரிஃப்ளெக்ட் பேக் பண்ண வச்சு தோன்றது. நம்மளுக்கு இப்படி தான் இப்போ எல்லாம் அவசர உலகம், பசங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது, இதெல்லாம் வந்தால் இன்னும் இருக்காதா, பேச மாட்டோமோ அப்படின்னு நமக்கு தோன்றது. அதுதான் அவளோட அந்த வெளிப்பாடு தான் இதுன்ட்டு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் எப்போ மோர்காலை பண்ணாலும் எங்கள் அம்மா ஞாபகம் இல்லாமல் எனக்கு போகிறது இல்லை. அதான் இந்த இன்சிடெண்ட்டை எங்கள் அப்பாவுடைய 100th இயரில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். எங்கள் அப்பா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சேர்ந்ததை பற்றி சில சமயம் எங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கா. அது ஞாபகம் வருது, அதை நான் சொல்லலாம் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா கும்பகோணத்தில் எஸ்எல்சி லிட்டில் ஃப்ளவர்ஸ் கான்வென்ட்னு ரொம்ப தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணதாக சொல்லியிருக்கா. டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு எல்லாமே கற்றுட்டு. எங்கள் அப்பாவுடைய அத்திம்பேர், பெரிய அத்திம்பேர், அவர் தான் ஒரு நாள் உப்ளி வாடா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்திருக்கா, எடுக்கிறா, நீனும் ஒன்று சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மன்னார்குடிக்கும் எங்கோ வர சொல்லியிருந்தா போல இருக்கு. அப்பா எடுத்துன்னு போயிட்டு ஹி காட் செலக்டட் ஆல்சோ with his SSLC and typewriting shorthand qualification. மண்டபம் கேம்ப் அப்படிங்கிற இடத்துக்கு முதல் போஸ்டிங். என்ன 20 வயசு, எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்டபம் கேம்ப் போய் ஜாயின் பண்ணி. அப்போ அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை எங்கள்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அங்கேயே அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதோ ஒரு சின்ன இடத்துல அப்படியே படுத்து பாப்பல இருக்கு, பேச்சுலர் பாப்ப. ஒரு நாளைக்கு அந்த ஆஃபீஸோட கூர்காவும் அங்கே பக்கத்தில் இருப்பான், அப்படி செக்யூரிட்டி. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாது. ஒரு நாள் நைட்டு மை ஃபாதர் ஸ்டார்டட் வாக்கிங், ஐ பிலீவ். அந்த கடலில் போயிட்டு தான் மாட்டில் கிடுகிடுன்னு ஒன்றுமே தெரியாம மாட்டில் கிடுகிடுன்னு வேகமாக கடலை நோக்கி நடந்து போகிறானா. இந்த செக்யூரிட்டி அதை பார்த்துட்டு பின்னாடியே அவனுக்கு போனானா. போய் கடல்கிட்ட போய் உள்ள போயிட்டு தடம் போயிட்டு, சார் சீனிவாசன் சார் அப்படியே பின்னாடி கட்டி பிடிச்சி எடுத்து ஒரு ஏதோ மயக்கத்துலேருந்து வெளில வந்த மாதிரி எங்கள் அப்பா வந்ததாகவும், அது என்னத்தினால அப்படி ஆச்சு, என்ன எபிசோடுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் ஆஃபீஸர்லாம் இதை சொல்லிருந்தேன். அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர், இவன் சின்ன பையன், இன்னும் இப்படிலாம் தனியாக வெளியிலாம் படுத்துக்க வேண்டாம், அவள் ஆஃபீஸ்லேயே அந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த ரூமில் படுத்துக்கட்டும், மற்றபடி ஃபேமிலி வீடெல்லாம் வர வரைக்கும் இருந்துக்கட்டும் அப்படின்னு சொன்னது. இதை அப்பா யூஸ் டு ஷேர். அது என்னத்தினால அந்த ஒரு அமௌனிஷமான அந்த இது நடந்தது அப்படின்னு தெரியல. பட் இட் ஹேப்பன்ட். ஹீ யூஸ் டு டெல் அஸ். அண்ட் எங்கள் அப்பா he got engaged
இன்ஃபேக்ட் இண்டிபெண்டன்ஸ் டே போது அவளுடைய நிச்சயதார்த்தம் அவ்வளோ ஜெகஜோதியா நம்ம தமிழ்நாடுலாம் இருந்தது, நம்ம தேசமே இருந்ததுன்னு சொல்லுவா. கல்யாணம் அவளுக்கு செப்டம்பர் 47 ஆச்சு. நிறைய வந்து இன்கம் சப்ளிமெண்ட் பண்றதுக்காக எங்க அம்மா பேர்ல வேற புனை பேர்ல வச்சுட்டு சின்ன சின்னதா பாட்டு, கவிதை, ஸ்டோரிஸ்லாம் எழுதி அனுப்புவா. ஐ காட் பப்ளிஷ்ட் ஆல்சோ. இன்ஃபேக்ட் மகாத்மா காந்தியோட அந்த அசாசினேஷனுக்கு அப்பா ஒரு கண்டினியூஸா ஒரு பாட்டு, காந்தியை இழந்தோமே மனசாந்தியை இழந்தோமே அப்படின்னு பாடி கூட காமிப்பாங்க அப்பா. இந்த மாதிரி இந்த லைன்ஸ்ல ஒரு 3-4 வாரம் கண்டினியூஸா அப்பா எழுதின போயம்ஸ்லாம் பப்ளிஷ் ஆச்சு. யூஸ் டு கெட் சம் ஸ்மால் ரெமுனரேஷன் ஃபார் தோஸ் திங்ஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஹார்டு வே ஆஃப் லிவிங், ஆனால் நியாயமான முறையில் வந்து இன்கம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி டிசிப்ளின்டு வேயா ஹி brought us all. இந்த ஃபினான்ஷியல் இதுக்கு ரோல் மாடல்னா நான் எங்கள் அப்பாவையே எக்ஸாம்பிளாக கூட எடுத்துப்பேன். திஸ் இஸ் ஒன் ஸ்மால் இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. தேங்க்யூ.